இருதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் கொரோனரி ஆர்டரிஸ் அப்படின்றது அடைப்பு ஏற்பட்டது அப்படின்னா நம்ம இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்ற ப்ரொசீஜர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டையை இன்ஜெக்ட் பண்ணி எந்த இடத்துல அடைப்பு இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா இந்த ஃபெமோரல் வெயின்னு காலில் ஒரு வெயின் இருக்கும். ஸோ அது வழியாக ஒரு கைடு வயரை உள்ளே செலுத்துவாங்க. ஸோ இந்த கைடு வயரோட டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் இருக்கும். அந்த பலூனை சுற்றி தான் இந்த ஸ்டென்ட் இருக்கும். ஸ்டென்ட் வந்து ஒரு வலை மாதிரி தான் அமைப்பில் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு ரீச் ஆன உடனே இந்த பலூனை வந்து இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க, விரிய வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டென்ட் வந்து விரிஞ்சிடும். ஸோ விரியும் போது என்ன ஆகும்னா அந்த அடைப்பு ஏற்பட்ட பகுதியை வந்து அழுத்தி ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டென்ட்லேயே ஒரு சில வகைகளும் இருக்குதுங்க. ஒரு சில ஸ்டென்ட்டு வந்து ஒரு சில மருந்துகளை ரிலீஸ் பண்ணும். ஸோ இது வந்து 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வந்து மருந்துகளை ரிலீஸ் பண்ணும். அந்த மாதிரி ஸ்டென்ட்டும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.